தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைகளுக்கு போகிறோம், ஆராதனைகளுக்கு போகிறோம், ஜெப கூட்டங்களுக்கு போகிறோம், வேத படிப்புகளுக்கு போகிறோம். போகிற எங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? தெய்வத்தை நாங்கள் எப்படியாக ஆராதிக்கிறோம், எப்படியாக நேசிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவரிடத்த வந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், இவங்க வாயினாலதான் என்னிடத்துல சேர்றாங்க, உதடுனால மட்டும்தான் என்ன கனம் பண்ணுறாங்க, ஆனா அவங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், உம்மை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம் வாயினால சொல்லுகிற ஜனங்களாத்தான் அவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய இருதயத்திலிருந்து இவன் என்ன துதிக்கல்ல, இவன் இருதயத்திலிருந்து என்ன புகழல்ல, என்ன பாடல்ல, என்ன ஆராதிக்கல்ல, எனக்கு ஊழியம் செய்யல என்பதாக இங்க ஆண்டவர் வேதனைப்படுகிற ஒரு காரியத்தை தான் இங்க பார்க்கிறோம். என்ன? உதடினால மட்டும் ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கணும். உள்ளத்தினால நாங்க ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தால், உள்ளத்தினால அவரை துதிக்கிற ஜனங்களாக இருந்தால், உண்மையா முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கிற ஜனங்களாக இருந்தால், அவருடைய வார்த்தையின்படி கிரியை செய்கிறவர்களாக நாங்க இருப்போம். இதுதான் அங்க முக்கியம், இதுதான் அங்க காரியம். அங்கே ஆண்டவருடைய கிரியை தான் அவரை தேவகுமாரன் என்று காட்டியது. யோவாசானவருடைய கிரியை தான் அவர் தீர்க்கதரிசி என்று காட்டியது. அதே போல பழைய ஏற்பாட்டியல்ல தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் தான் அவங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று காட்டியது. மோசேயுடைய கிரியைகள் வாழ்க்கை, யோசுவாவுடைய வாழ்க்கை கிரியை, தாவீது ராஜாவுடைய கிரியைகள் வாழ்க்கை, அதே போல அப்போஸ்தலருடைய கிரியைகள் வாழ்க்கை, பவுலுடைய, இதுதான் அவங்கள அங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் என்று காட்டியது. அதே போல ஆண்டவர் இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கிரியைகள் தான் எங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்ட வேண்டும், அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இவங்க அது மட்டுமல்ல, இவங்க என்ன செய்கிறாங்களாம், மனுஷருடைய அடுத்த செய்திகள்ல நாங்க பார்ப்போம். இந்த நாள்ல என்ன, உதட்டுல மட்டும் ஊழியம் செய்யாதபடி, துதிக்காதபடி, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழாதபடி இருதயத்துல வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.